நம்ம தான் முன்ன ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், காரிய சித்தி, நம்ம காரியம் சாதிக்க வேண்டும். அந்த காரிய சித்திக்காக ராமருக்கு வந்து பால் பாயசம், விஷ்ணுவுக்கு பொதுவாகவே விஷ்ணு கஷேத்திரங்கள்ல பால் பாயசம் மிகவும் சிறப்பு. பகவானுக்கு வந்து ராமருக்கு வந்து பால் பாயசம். ஹனுமாருக்கு வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவல் சொன்னேன் இல்லைங்களா, அதுல வெல்லம், சர்க்கரை, தேங்காய் எல்லாம் சேர்த்து, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து குழைச்சிட்டு ஒரு பொதி, ஒரு பொட்டலம் கதலிப்பழ நைவேத்தியம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் எனர்ஜி. அந்த அவல் குழைச்சதுன்றது வந்து அவ்வளோ எனர்ஜி. ஏன்னா அவர் இவ்வளோ தூரம் போனோம், ஸோ அந்த இதை சாப்பிட்டுட்டு எனர்ஜி ஏற்றிட்டு போனோம். அதனால அது வந்து பகவானுக்கு வந்து ஹனுமானுக்கு வந்து அந்த குழைத்த அவல். அதே மாதிரி அவருக்கு வந்து இன்னொன்று கதை சமர்ப்பணம். கதை வந்து உள்ள வந்து கோயிலில் வந்து மூலஸ்தானத்தில் கதை வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு சீட்டு வாங்கிட்டு அந்த கதையை எடுத்துட்டு அவர் வந்து பகவானோட பாதத்தில் வச்சு உங்ககிட்ட தருவாங்க. அந்த கதையை நீங்க உங்களோட நெஞ்சோதோட சேர்த்து வச்சு உங்களுக்கு என்ன காரியம், மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், என்ன காரியம் என்றால் தீய காரியங்கள் அல்ல, நல்ல காரியங்கள், தடையேற்பட்ட காரியங்கள், நமக்கு ஏதாவது குழப்பங்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களை அதிலிருந்து விமோசனம் பண்ணணும், அதுலேருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த இதை நெஞ்சில சேர்த்து வச்சு பகவானை வேண்டிக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து உள்ள வந்து திருமேனி தரணும். அவரை வந்து பகவானோட பாதத்தில் வச்சு வேண்டிட்டு நமக்கு இது பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து கத சமர்ப்பணம். வெளியே லட்சுமணசாமி இருக்கு இல்லைங்களா, அவருக்கு அடை நைவேத்தியம். இதுதான் இங்க முக்கியமான வழிபாடு. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.